இப்போ வைகுண்ட ஏகாதசி வரும்பொழுது அந்த சொர்க்கவாசலுக்கு சென்று வரணும் அப்படின்றது எல்லோருடைய விருப்பமா இருக்கு. பட் அதனுடைய ரகசிய தாத்பரியம் என்னன்னு எங்களுக்கு சொல்றீங்களா? ஒரு மாசத்துல 2 பட்சங்கள் உண்டு. வளர்பிறை தேய்பிறைன்னு பேர். இது ஒரு 15 நாள், அது ஒரு 15 நாள் கணக்கு. 16வது நாள் தான் நம்ம ஷோடசம்னு சொல்றோம். அதுதான் அது பௌர்ணமியா அமையும், அமாவாசையா அமையும். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான நாள், மாலை அமாவாசை. இந்த 15 நாள்ல 11வது நாளைக்கு ஏகாதசின்னு பேரு. ஏகனா 1, தசனா 10, ஏகாதசினா 11. 11வது திதிக்கு ஏகாதசி. அப்படின்னா 2 பட்சங்கள்ல சேர்ந்து 2 வரணும். அப்படின்னா 12 மாசத்துக்கு 24 கணக்கு வரணும். அது சில சமயங்கள்ல 25 அமையலாம், அதிக மாசம் இருந்தா 26 அமையலாம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசிக்கு என்ன ஒரு சிறப்பு, ஒரு நம்பிக்கை என்னன்னா, முன்னோட்டம் காணலாம். இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கீள் அப்படின்னா, ஐ எம் ஷுவர் தேர் வுட் ஹவ் பீன் an LED presentation. இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க ப்ளே பண்ணி பார்த்துருப்பேள், ஒழுங்கா இருக்கான்ட்டு முன்னோட்டம். அந்த மாதிரி வைகுண்டம் போகிறோம் சொல்லிட்டு இருக்கோம். வைகுண்டம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிய வேண்டாமா? அதுக்காக அன்னைக்கு ஒரு நாள் இந்த அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், திருப்பதியோ ஸ்ரீரங்கமோ திருவல்லிக்கேணியோ ஏதோ ஒரு க்ஷேத்திரம், அந்த இடத்துல போய் மிதிச்சு பாருங்க, சந்தோஷமா இருக்கா?